சம்பவம் குறித்து கள ஆய்வுக்கு சென்றுள்ள அமைச்சர்களிடம் முதலமைச்சர் விஜய் கள விவரங்களை கேட்டறிந்ததாக தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். எமது செய்தியாளர் ராஜகுமரன் வணக்கம். இது குறித்தான விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அம்மோனியா வாயு கசிவு காரணமாக 7 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சர் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார். பல்வேறு துறை அமைச்சர்கள், அதாவது அந்த பகுதிக்கு பொறுப்புடைய, மாவட்டத்திற்கு பொறுப்புடைய அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் களத்திற்கு சென்று அங்கே என்ன சூழல் இருக்கின்றது என்பதை அறிந்து வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அம்மோனியா வாயு கசிவு காரணமாக உயிரிழந்தவர்களுக்கு குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகின்றது. மேலும் இடைக்கால அறிக்கை தொடர்பாகவும் முதலமைச்சர் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார். இந்த இடைக்கால அறிக்கைக்கு பிறகாக அம்மோனியா வாயுக்களை தொழிற்சாலைகளில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட சில வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையிலே 2 பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உரிமையாளர்களாக இருந்தவர்கள் என்ற தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது. ஏறக்குறைய ஒரு 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் இருந்த பொழுது அந்த அம்மோனியா வாயுவை பாதுகாப்பதற்கான எந்த நடைமுறையையும் முறையாமல் பின்பற்றாமல் இருந்ததுதான் இந்த விபத்திற்கான காரணம் என்று முதல் கட்டமாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இடைக்கால அறிக்கையை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கின்றார். அதன் அடிப்படையில் 24 மணி நேரத்திற்குள் ஒரு இடைக்கால அறிக்கை வெளியாக வேண்டும் என்று சொல்லப்பட்டு தொழிலாளர் பாதுகாப்பு படை, சுகாதாரத்துறையினுடைய இயக்குனர், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய செயலாளர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த குழுவிற்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். 24 மணி நேரத்திற்குள்ளாக அந்த இடைக்கால அறிக்கை வழங்கப்பட வேண்டும். 3 நாட்களுக்குள் இறுதி அறிக்கையையும் அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு அந்த இறால் பண்ணையிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய அம்மோனியா வாயு கசிவு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவினர் 24 மணி நேரத்திற்குள் இடைக்கால அறிக்கையையும் அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு உள்ளாக இறுதி அறிக்கையையும் வழங்க வேண்டும் என்ற அரசு தரப்பில் அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அம்மோனியா வாயு கசிவுக்கு காரணமாக இருந்தது என்ன என்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட இருக்கின்றது. நேரில் சென்று அமைச்சர் குமார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டவர்களிடம் சில விவரங்களை கேட்டறிவதற்காக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் முதலமைச்சர் மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த மஞ்சக்கரணை பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய இறால் மீன் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையிலிருந்து தான் இந்த அம்மோனியா வாயு கசிந்திருக்கின்றது. அந்த தொழிற்சாலையை பொறுத்தவரை மீன்களை பதப்படுத்துவதற்காக அந்த குளிரூட்டி போன்று அம்மோனியா வாயுக்களை பயன்படுத்துவார்கள் என்றும் அதில் ஏற்பட்ட அந்த கசிவின் காரணமாகத்தான் இந்த மிகப்பெரிய விபத்து நிகழ்ந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்டான்லி மருத்துவமனையில் எல்லாம் தீவிர சிகிச்சை பிரிவிலே பலர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உயிரிழந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட அந்த பட்டியலிலே பெருமளவிலான பெண்கள் இடம்பெற்றிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. எனவே சுகாதாரத்துறை அருண்ராஜ் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டு தற்பொழுது அங்கே சம்பவம் நடந்திருக்கக்கூடிய பகுதிக்கு விரைந்திருக்கின்றார்கள். அந்த பகுதியை பொறுத்தவரை மருத்துவமனைகளில், தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஸ்டான்லி உள்ளிட்ட அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் முதலமைச்சர் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையினுடைய இயக்குனர் சாந்தி அவர்கள் தலைமையிலே 5 மருத்துவர்கள் கொண்ட குழு சம்பவம் நடந்த இடத்திற்கு செல்கின்றார்கள். உயிர்காக்கும் உபகரணங்களை கொண்ட ஆம்புலன்ஸ் வாகனத்தில் சென்று இறால் பண்ணையிலே பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் மேலும் யாரேனும் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு உதவி செய்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சிறந்த மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும், தேவையான அனைத்து உதவிகளும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் முதலமைச்சர் மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆலையிலே ஆய்வு மேற்கொள்வதற்காக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் செல்ல இருக்கின்றார்கள். அவர்களும் சில தடயங்களை சேகரித்து அது காவல்துறை விசாரணைக்கு பயன்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மஞ்சங்கரணை என்று சொல்லப்படக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்த பகுதிக்கு விரைந்திருக்கின்றார்கள். 24 மணி நேரத்திற்குள் ஒரு இடைக்கால அறிக்கை வெளியாகும் எனவும் 3 நாட்களுக்குள்ளாக இறுதி அறிக்கை வெளியாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அம்மோனியா வாயுவை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்று தொழிற்சாலைகளுக்கு புதிய அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் அம்மோனியா வாயு தொடர்பாக அவற்றையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு சென்று ஆய்வு நடத்த வேண்டிய குழுவினர் முறையான ஆய்வில் மேற்கொண்டு இருக்கின்றார்களா என்பது உள்ளிட்டவை தொடர்பாகவும் அறிவுறுத்தல் ஆய்வு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த பகுதிக்கு
கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதற்காக அமைச்சர்கள் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்காணிப்பு அலுவலர்கள், மாவட்ட அளவிலான எஸ்பி அளவில் இருக்கக்கூடிய மாவட்ட கண்காணிப்பாளர்கள், அதே போன்று மாவட்ட ஆட்சியர், மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவினையும் முதலமைச்சர் பிறப்பித்திருக்கின்றார். எனவே இந்த அமோனியா வாயு கசிவு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதில் தொடர்புடையவர்கள், கவனக்குறைவாக செயல்பட்டவர்கள், அந்த உரிமையாளர்கள், அதன் பராமரிப்பாளர்கள் உள்ளிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் காயமடைந்தவர்கள் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.